அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்திர சிவில் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசி ப்ரெஸ் ரிலீஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான இந்த பர்டிகுலர் இந்த வியூன்ற லிங்க் இருக்கும். ஸோ அண்ட் அதோட பிடிஎஃப் லிங்க் வந்து வேணும்னா டவுன்லோட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து டேட் ப்ரெஸ் ரிலீஸஸ் வந்து 21/2022, டேட் வந்து பார்த்திங்கன்னா 29/3/2022. ஸோ நேற்று ஈவினிங் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ பார்க்காத நண்பர்கள் இதில் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்றது இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து வரும். ஸோ இதில் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் வந்து தெளிவாக பார்ப்போம். இந்த ப்ரெஸ் ரிலீஸஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்டர், ஓகேங்களா, டு ஸ்பீட் அப் தி ப்ராசஸ் செலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமினேஷன் சர்வீசஸ், பப்ளிக் சர்வீசஸ் நடத்த போகிற அந்த எக்ஸாமினேஷனோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்பீட் அப் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ், ஓகேங்களா, நியூ ப்ரொசீஜர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. அது இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வேணும் பிடிஎஃப் வந்து இங்கே தமிழில் இருக்கும். ஸோ தமிழில் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது ஸோ அதே தான் வந்து தமிழையும் கொடுத்துருப்பாங்க. இணைய வழியில் பார்த்திங்கன்னா வந்து விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ், ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் வந்து உரிமங்களை சரி தகவல்களை வந்து அனைத்துமே வந்து நம்ம சான்றிதழ்களையும் வந்து இணையதள வழியில் பார்த்திங்கன்னா நம்ம விண்ணப்பிக்கும் போது பதிவேற்றம் வந்து செய்ய வேண்டும். இது நார்மலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லா எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேண்டிட்டரியாக, ஓகேங்களா, ஒரு சில சர்டிஃபிகேட்ஸில் என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்போ மார்க் ஷீட்னா சிங்கிள்ஸ் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ்னு வரும்பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் 7 செமஸ்டர்ஸ் தான் நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்க. இப்போ 8th பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து 7 செமஸ்டரோட மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஒரு சிங்கிள் பிடிஎஃபில் வந்து வச்சுருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டிகிரி முடிச்சவங்கள என்ன பண்ணுவாங்க, ஓவரால் மார்க் ஷீட் வச்சுருப்பாங்க, அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி வந்து மார்க் ஷீட் வராத இருக்கிற நண்பர்கள் என்ன பண்ணாலும் உங்களோட எல்லா மார்க் ஷீட்டு செமஸ்டர் மார்க் ஷீட்டை நீங்கள் அட்டாச் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து செகண்ட் பாயிண்டில் வந்து கொடுத்துருவாங்க. அந்த கேண்டிடேட் ஷூட் மேண்டட்டரியாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த சப்மிஷன் அப்ளிகேஷன் வந்து சப்மிஷன் டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதோட பிடிஎஃப் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட் மோர் தென் 200 KB. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வித் சிங்கிள், ஓகேங்களா, நீங்கள் சிங்கிளாகவும் பண்ணலாம். ஓகேங்களா? பர்டிகுலர்லி வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிங்கன்னா அந்த டிகிரியோட சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் டிகிரி முடிக்காமல் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க, கரண்ட்டில் வந்து படிச்சுட்ருக்கீங்க, இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலான்றது வந்து குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மல்டிபிள் பேஜஸ் உள்ள அந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷன் நீங்கள் வச்சுருப்பீங்களா மார்க் ஷீட்ஸ் எல்லாமே. ஸோ அதை வந்து மல்டிபிள் பேஜஸ் இந்த 200 KBக்கு மேலே போகாமல் நீங்கள் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான இது வந்து செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அதே போல் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸு இல்லை சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலர்லி இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து குரூப் 4க்குனா நம்மளுக்கு மெயினாக வந்து நம்மளுக்கு அந்த SSLC அது வந்து மெயினாக தேவைப்படும். குரூப் 2னா நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து அந்த ரெக்யூர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் ஆகட்டும் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கேட்குறதுக்கு ரெக்யூர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதை நம்ம அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4th பாயிண்டில் ஸோ நெக்ஸ்ட் இந்த 4th என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது எல்லா இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இ-சேவை சென்டர்ஸ்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் பர்சனலாக நீங்கள் உங்கள் பிசிலேயோ மொபைல்லையோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லை தெரிஞ்ச சென்டர்ஸ், ஓகேங்களா, நீங்கள் வந்து போய்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்ன பண்ணணும் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஃப்யூச்சரில், ஓகேங்களா, ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காவது நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாகவே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதெல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஹூ விஷ் டு அப்ளை டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் டு த போஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன். ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, அது வந்து டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் எப்படியோ ஒன்று. ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க டு ஸ்கேன் ஆல் த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இனி வர எக்ஸாம்ஸ்க்கு அதே தான் கிட்டத்தட்ட வந்து கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்றது வந்து நீங்கள் பிடிஎஃப் வடிவில் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து கரெக்டாக நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் இந்த 5th பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல் ஹேவ் தன் ஆப்ஷன் ஆஃப் வெரிஃபைங் தி அப்லோடட் சர்டிஃபிகேட்ஸ் த்ரூ தேர் ஓடிஆர். உங்களோட ஓடிஆர் மூலிமா நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ராங்காக வந்து அப்லோட் பண்ணி இருந்தீங்க, இல்லை நீங்கள் அப்லோட் பண்ணவே இல்லை, ஓகே, இல்லை நீங்கள் மாடிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்கூட்டியே வந்து பண்ணணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேண்டிடேட் ஷெல் பர்மிட்டட் அதை வந்து அவங்க பர்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. எப்போனா வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக சரி, இல்லை வந்து ரீஅப்லோட், ஓகேங்களா, நீங்கள் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணதை எரர் மாற்றி பண்ணணும்னா ரீஅப்லோட் சொல்லுவோம். ஸோ அந்த ரீஅப்லோட் அந்த அப்லோடிங் கண்டிஷன்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்போ பண்ணால் 2 days பீரியட் டு தி டேட் ஆஃப் ஹோஸ்டிங் ஆஃப் ஆல் டிக்கெட் ஃபார் தட் தி பர்டிகுலர் போஸ்ட். இப்போ ஒரு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து குரூப் 2 வந்து பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களோட ஓடிஆரில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிடணும், ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 days வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே தட் டே வந்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 12 days பீரியட் டு த டேட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். 12 நாளுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி 12 நாளுக்கு முன்னாடி நீங்கள் அப்டேட் பண்ணணும். அப்படியே நீங்கள் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஆல் டிக்கெட் வரதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடியே இந்த அப்லோட் பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட் ஏதாவது ஏற இருந்தால் அது வந்து மறுபடியும் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் புதுசாக வாங்கி அது வந்து இந்த பர்டிகுலர் ஓடிஆரில் வந்து அப்டேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி ஆல் டிக்கெட் வரதுக்கு முன்னாடி பண்ணணும். இன்கேஸ் அதில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலையும் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஏதோ ஒன்று முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 நாளைக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிக்கணும். 12 days பீரியடுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் வந்து 6th பாயிண்ட்டில் என்ன சொல்லிப்பாங்கன்னா, ஒரு எக்ஸாமுக்கு இப்போ குரூப் 2 வந்து நம்மளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்னும் பொழுது இந்த நீங்கள் அந்த அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் முக்கியமாக பாருங்கள், நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து அது வந்து கிளியராகவோ இல்லை கரெக்டாகவோ இல்லை எலிஜிபிலிட்டி இல்லையோ, ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து எதுவும் இல்லைனாலையும் உங்களோட இது வந்து ரிஜெக்டட் பண்ணப்படும் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் தான் தமிழ்லேயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி சைட் பை சைடு உங்களுக்கு சும்மா அதை வந்து காட்டுறேன், அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். அது வந்து பியூர்லி, ஓகேங்களா, பியூர்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் என்ன அப்லோட் பண்ணீங்களோ பேஸ்ட் ஆன் தி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் எப்போனா அட் த டைம் ஆஃப் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்ளிகேஷன் ஸ்டேஜ் பண்ணும்பொழுது, இப்போ நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன சர்டிஃபிகேட் என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோமோ அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபை வந்து பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில். ஸோ அதுவும் ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் இன்டிமேஷன் ஆர் கம்யூனிகேஷன் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்லோடிங் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் வந்து மாட்டாங்க, ஓகே, அதை வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கேண்டிடேட் ஷால் டேக் அட்மோஸ்ட் கேர் அண்ட் காஷன்ஸ் இன் தி அப்லோடிங் தி சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கரெக்ட்லி. ஸோ எப்பயுமே நம்ம வந்து சொல்லும் பொழுது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் காலேஜஸ்லேருந்து டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், மார்க் ஷீட்ஸாக இருக்கட்டும், எது வாங்க முடியும் வரையும் அதோட உங்கள் நேமு, ஓகேங்களா, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து எந்த எரரும் இல்லாமல் தெளிவாக இருக்கானு வாங்கும் பொழுதே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இன்கேஸ் இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து கரெக்ஷன் பண்ணிடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு 1 year 2 year முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அது வந்து அந்த சர்டிஃபிகேட் எடுத்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் பார்க்குறீங்கன்னா அதோட ப்ராசஸ் இழுத்துட்டு போகும், டைமும் நிறைய வந்து வேஸ்ட் ஆகும், மணியும் வேஸ்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் இப்போ வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், காலேஜ் முடிச்சுட்டு வரவங்க யாராக இருந்தாலையும் சர்டிஃபிகேட்டில் எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணும்போது தெளிவாக என்னென்னன்றது பிடிஎஃப்பில் வந்து நேம் மென்ஷன் பண்ணி அந்த பர்டிகுலர் பிளாங்க்ஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது செக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எரர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ராங்காக அப்லோட் பண்ணி இருந்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன தான் ஸ்கோர் நீங்கள் எடுத்திருந்தாலே அது வந்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுச்சுன்னா அப்ளிகேஷன்ஸ் ரெக்வஸ்ட் டு தி மெயில். எப்பயுமே நம்ம சொல்கிறது எந்த இதாக ப்ராப்ளம் இருந்தாலையும் டிஎன்பிசி ரிலேட்டட் நீங்கள் வந்து ஹெல்ப் டெஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அணுகிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் வந்துருக்கும். டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க்கிங் டேஸ், ஆல் ஒர்க்கிங் டேஸ் காலையில் 10 to 5:45 PM வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் தைரியமாக வந்து கால் பண்ணி கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ இதே போல் வந்து நம்ம டிஎன்பிசி ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறது, இன்கேஸ் ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தெரியலாம் எப்படி அதை ரிட்ரைவ் பண்ணுறது,
பாஸ்வேர்டு ஐடி தெரியாமல், இமெயில் ஐடியும் தெரியாமல், ஃபோன் நம்பரும் தெரியாமல் இருந்தால் எப்படி நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணுறது? இந்த மாதிரி தனித்தனி விஷயங்களுக்கு தனித்தனி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்க்கலாம். நம்ம சேனலில் இருக்கிறது கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ண வந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே.